பாத்தியா சின்ன பண்ணி வீட்டு மருமான வரவேற்கிறதுக்கு வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் வாசல்ல வந்து எப்படி தயாரா நிக்காவான்னு. ஆமாக்கா, எல்லாரும் வரிசையா லைன் கடியில நிக்காவோ. ஆமா ஆமா, நாமளும் அதே லைன்ல ஐக்கியமாயிர வேண்டியதான். பொண்ணு தாயி, நீ அப்பதே வந்துட்டியோ? இப்பதான் வந்தே பரிமளா, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. உனக்கு நான் போன பண்ணனா போனன்னு யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கேன். பிசின்னு வந்துச்சா, சரி நம்ம அப்போ பார்வதி வீட்டுக்கு நேரா போவோம். அங்க போய் கூட நம்ம பரிமளத்துக்கு போன பண்ணி பேசிக்கிடலாம்ல. நான் நேரம் அங்க வந்துட்டேன் பாத்துக்க. அது நம்ம கீரை எனக்கு போன பண்ணி சொன்னா அந்த நேரம் நீயும் போன் பண்ணிருப்பான்னு நினைக்கேன். அதான் பிசின்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி சரி. ஏ வாங்கம்மா எல்லாரும். என்ன பார்வதி பேட்டியோ, பேரனை பார்த்தா சந்தோஷத்துல இருக்கீங்களா? என்ன பேரனை காணல, டீ காபின்னு வாங்க போயிருக்காரா? அட என்னைக்குதான் இப்படி சொல்லுதா? பேரன் டீ காபி வாங்க போயிருக்கானே. ஆமா பாட்டியோ, சொந்த பந்தம்னு உங்களுக்கு ஆட்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுல்ல. நாங்கெல்லாம் உங்களுக்கு விருந்தாளு தானே, அதான் விருந்தாளுக்கெல்லாம் டீ காபி வாங்குறது உங்க பேரன் போயிருக்காரான்னு கேட்டேன். அட கீரா, இன்னும் பேரன் வரவே இல்ல. என்ன பாட்டியோ சொல்லுதியா, பேரன் இன்னும் வரலையா? அட ஆமாக்கா, இன்னும் வரல. ஏ கீரா, என்ன இப்ப போய் பேரன் வந்துட்டானா வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அப்ப நீ எனக்கு போன் பண்ணும்போது இப்படி பார்வதிக்கு பேரன் வந்துட்டா, நம்ம வசந்தியோட மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வாசல்ல நிக்காரு, எல்லாரும் ஓடியாங்க பாக்கிறதுக்குள்ள என்ன கூப்பிட்ட? ஏ பாட்டியா, எனக்கு சுதா தான் போன் பண்ணி சொன்னா இப்படி நம்ம வசந்தியோட மாப்பிள்ளை அங்க பார்வதி பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு, எல்லாரும் வாங்கன்னு. நான் அதைத்தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏக்கா இன்னும் அவர் வரலக்கா. என்ன சுதா, நீ தானே என்கிட்ட போன் பண்ணி சொன்ன வசந்தி மாப்பிள்ளை வந்துட்டாரு சீக்கிரம் வாங்கன்னு. ஏக்கா வந்துட்டாருன்னு சொல்லலக்கா, என் மாப்பிள்ளை அவரை போய் கூப்பிட போயிருக்காருன்னு சொன்னேன். என்ன மக்கா சொல்லுத, உன் மாப்பிள்ளை கூப்பிட போயிருக்கானா? ஆமா பாட்டியோ, அவருக்கு நம்ம ஊர் தெரியாது பத்தியலா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பஸ்லயே வந்துட்டாராம். அதுக்கப்புறம் எங்க ஊருக்குள்ள வரதுக்கு வழி தெரியாதுல்ல, அதனாலதான் சரி எங்க வீட்டுக்காரர் போய் நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரு பாத்துடுங்க. ஆமா அதுவும் சரிதான், முன்ன பின்ன வந்திருந்தாருன்னா தெரியும், அவருக்கு இந்த ஊர் புதுசு இல்ல. ஆமா பாட்டியோ, அதனாலதான் எங்க வீட்டுக்காரர் கூப்பிட போயிருக்காரு. சரி மக்கா, அதுவும் நல்ல விஷயம் தானே. பாத்தியலா மரகதக்கதான் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்காவோ, ஆரத்தி எடுக்கணும்ல. என்ன கீதா? ஆமாக்கா, வீட்டு மாப்பிள்ளை வர போறாரு, நீங்க தானே ஆரத்தி எடுக்கணும், அதான் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப மாப்பிள்ளை வரக்கூடிய நேரம் தான். ஆட நீ வேற, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன். சுவார அடுப்புல கிடந்தா அதனால வெந்ததுக்கு அப்புறமா இப்ப வடியை வச்சுட்டு வாரேன். சுதா, அப்ப குமாரண்ணே மாப்பிள்ளை அழைக்க போயிருக்காரு அப்படிதானே? ஏக்கா பேசாம இருங்கக்கா. என்னடா பேசாம இருக்கா? ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான இடத்துல நம்மளும் கலகலப்பா பேசி எடுத்து இருந்தாதானே நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். ஏ பார்வதி பேட்டியோ, ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேல, இல்லனா இனிமேல் தான் ரெடி பண்ணணுமா? என்ன மக்கா ஆரத்தி தட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? ஆனா ஆமா பாட்டியோ, பேரை வந்த உடனே ஆரத்தி எடுக்கண்டாமா? ஆரத்தி தானே எடுக்கலாம். விஜி, மலரு, நீங்க 2 பேரும் தான் உங்க அத்தானுக்கு ஆரத்தி எடுக்கணும். ஏக்கா மரகதக்கா ஆரத்தி எடுப்பாவக்கா, வயசுல மூத்தவங்கல்ல. மரகதக்காவும் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தட்டை வாங்கி நம்ம விஜயும் மலரும் இன்னொரு நேரம் அத்தானுக்கு ஆரத்தி எடுப்பாவோ. ஆரத்தி எடுத்து அத்தாங்கிட்ட இருந்து ரூபாய் எல்லாம் புடுங்கண்டாமா? ஏக்கா என்ன மலரு இப்படி சிரிக்கா? இதெல்லாம் ஒரு சான்ஸ். குழந்தையால இருந்து அத்தானுக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து ரூபாயை புடுங்கண்டாமா? கீதா, ஏ பொண்ணு தாய் பாட்டியா, நான் சொல்லதெல்லாம் கரெக்ட் தானே? ஆமா கீதா, நீ சொல்லதெல்லாம் கரெக்ட் தான். விஜய் மலரு, பொண்ணு தாய் பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டீங்களா? நான் சொன்னதுதான் கரெக்டா? ஐயோ ஐயோ, இந்த அக்கா பேசினாலே ஒரே சிரிப்பா தான் வருது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்னு சொன்னாரு, என்ன ஆளை காணல. இங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து எங்க வீட்டுக்கு வரதுக்கு நடந்து வந்தாலே 5 நிமிஷம் தான் ஆகும். இவர் வண்டியில தானே போயிருக்காரு, வண்டியில கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? கீதா, உன் மாமியார் வரலையா? ஏக்கா நீங்க சோற வடிச்சிட்டு வந்தே இல்லக்கா, அதே மாதிரி எங்க மாமியாருக்கு குழம்பு கொதிச்சுட்டு கடுப்புல அதையும் இறக்கி வச்சுட்டு வாரே, நீ போ மருமவளான்னு என்ன அனுப்பி விட்டா பார்த்துடுங்க. அப்படியா, சரி சரி. மீனகா என்ன ஒரு தினுசா முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நிக்க? சரி அப்படியே போய் பேச்ச கொடுப்போம். என்ன மீனகா அமைதியா நிக்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேக்கா? என்னக்கா பேச சொல்லுதிய? அதுக்கு இல்ல, தெரு பூரா உனக்கு நல்ல பேரு, எல்லாரும் பெருமையா தான் பேசுதாவோ. அப்ப நல்லா சிரிச்ச முகமா இருக்க வேண்டியதானே? முகமே அப்படியே களை இழந்து போன மாதிரி இருக்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். என்னத்த பேச? அம்மா உன் மைனிகாரி உங்க அம்மா வீட்டுல இருந்து வரவோ, நீ என்ன இந்த பக்கத்துல இருந்து வர? ஏங்கா உங்களுக்கு தெரியாதா? என் மைனிகாரி தான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாவல. என்ன மீனகா சொல்லுதா? சின்ன பொண்ணு என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. என்ன சொல்லக்கா? என் மைனிகாரி பேச்ச கேட்டு எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போவான்னு சொல்லிட்டாவோ. உன் மைனிகாரி பேச்ச கேட்டு உங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாவளா? ஆமாக்கா, நாங்க சுதாக்கா வீட்டுல இருந்துல வரேன். வீட்டு வாசல்ல நின்னு உன் மைனிகாரி உனக்கு ஆரத்தி எடுத்து அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனா, அப்புறம் என்னாச்சு பிரச்சனையா? ஆட போங்கக்கா, நீங்க வேற. அம்மா வீடு எல்லாம் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். கல்யாணம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு ஒரு மைனிகாரி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அம்மா வீடெல்லாம் நமக்கு சொந்தக்காரங்க வீடு மாதிரி. எத்தனை இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணியுமா உங்க அம்மையும் உன் மைனிகாரியும் உங்ககிட்ட சண்டை போடுதாவோ? பின்ன என்னக்கா, நல்லது செஞ்சாலே என்னைக்கு நமக்கு கெட்ட பேரு தானே. சரி என் கதையை விடுங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. சரி உன் கதையை அப்புறம் பாப்போம். சுதா, என்னக்கா உன் மாப்பிள்ள அப்பதே கிளம்பிட்டாருன்னு சொன்னா இன்னும் வரல? இல்லக்கா வந்துருவாரு. சரி
சரி சப்பா கீதாக்கா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டவன கேட்டுக்கிட்டே இருப்பாவல. இவர் வேற இன்னும் காலை காண எங்கதான் போனாரோ. ஏமாக்கா ஏன் எல்லாரும் நின்னுகிட்டு இருக்கே? உட்காருங்க, வாங்க வீட்டுக்குள்ள போவோம். ஏ பாட்டியோ, இங்க எல்லாரும் நம்ம உங்க பேரன் வரது தானே பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருந்தா வச்சுடுங்க. அப்புறம் பேரன் வீட்டு வாசல்ல இருந்து நிப்பாரு. அப்புறம் எப்படி நம்ம ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர? வயசானவங்களுக்கு எல்லாம் நிக்க கழில கால் வலிக்குன்னா நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிருங்க. நாங்க உங்க பேரன் வந்த உடனே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரோம். அட எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கால வலிக்கலம்மா. நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொன்னேன். செல்வியக்கா முகத்துல அப்படியே சந்தோஷங்களை தாண்டவ மாட்டுதே. ஆமா கீதா, இருக்காதா பின்ன. சரி, இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு நல்ல வருஷமா அமையணும். அமைஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. உங்க மவ வசந்தி கிடைச்சிட்டா. இப்ப உங்க மருமகனும் வந்துருவாரு. குடும்பத்தோட எல்லாரும் நல்ல ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. சரி கீதா. கீதாக்கா, என்ன சின்ன பண்ணு? எக்கா கொஞ்சம் பேசாம இருங்களாங்கா. என்ன சின்ன பண்ணு, எல்லாரும் மௌன அஞ்சலியே சொல்லிட்டு வந்திருக்கியா? பேசாம இருன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏ கீதா, எந்த நேரத்துல என்னத்த பேசிட்டு இருக்கா? பின்ன என்னக்கா, நாம இருக்கப்பட்ட இடம் நல்ல கலகலன்னு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு வரேன். இந்த சின்ன பொண்ணு என்னடானா கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொல்லுதா. உன்னை பேசாண்டான்னு சொல்லல, இங்கேயும் அங்கேயுமா லாந்திக்கிட்டு இருக்கிய, அதைத்தான் சொன்னேன். எல்லார்கிட்டையும் பேச்சு கொடுக்கணும்லக்கா. பேச்சு கொடுத்தாதானே சரி, இல்லைன்னா எல்லாரும் செல்ல கணக்கில நின்றுட்டு இருப்பாவோ. சரி அம்மா. இந்த நேரத்துக்கு தாத்தா மட்டும் இருந்திருந்தாருன்னா. பாரதி பாட்டியா, என்ன திரும்பி நிக்கிய? உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கீதா? பாட்டியா, உங்க வீட்டுக்காரரு நம்ம தாத்தா மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க. இந்நேரம் ரெண்டு பேத்திகளையும் பார்த்து பேரமாரையும் பார்த்து என்ன சந்தோஷப்பட்டிருப்பா பத்தியலா. ஆமா கீதா, நீ சொன்ன மாதிரி அந்த மனுஷனும் என் பேத்திமாரெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நல்ல மனுஷன் தான். என்ன செய்ய இருந்திருந்தாருன்னா எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதான் போய் சேர்ந்துட்டாரு. ஆமா, என்ன செய்ய, காலம் போய் சேர்ந்துட்டாரு. என்ன பாரதி பாட்டியோ, காலத்துக்கு மேல படிய போடுதிய? காலம் செஞ்ச கோலம் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லுதிய. போய் சேர வச்சதே நீங்க தானே. கீதா, என்ன சொல்லுதா? என்னது? என்ன பாரதி பாட்டியோ அப்படியே சாக்காயி நிக்கிய? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? அடி பாவி, என் புருஷனை நானே கொண்டு போட்டேன்னு சொல்லுதிய. ஆமா பாரதி பாட்டிய, நீங்க தான் கொண்டு போட்டிய. பரிமா கொண்டு போய் பாத்தியா? இந்த கீதா நாக்கல நரம்பு இல்லாம என்னெல்லாம் சொல்லுதான்னு. நான் என் புருஷனை கொண்டு போட்டேனா? இந்த பேச்செல்லாம் அடுக்குமா? ஏ கீதா, உன் இஷ்டத்துக்கு உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத என்ன? அதானே, அந்த அண்ணனே உடம்பு சரியில்லாம தான் செத்து போனாரு. நீ என்னன்னா பாரதி கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு இருக்க? உன் பேச்ச கொஞ்சம் அளந்து பேசு. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. ஏ கீதா, இந்த பேச்செல்லாம் உனக்கு தேவையா? என்னமோ என்ன தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. கீதாக்கா, இதுக்குதான் உங்க வாயை வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருங்கன்னு சொன்னேன். உண்மையை சொன்னா எல்லாரும் என்ன போட்டு ஏசிட்டு அடக்கிய? என்னடி என்னடி உண்மை? என் புருஷனை நான் கொண்டு போட்டதை நீ பாத்தியாடி? உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி? நாங்க எல்லாரும் இப்பதான் என் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கோம். உனக்கு பிடிக்கலையா? ஏ பாட்டிய, கோவப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் என்னடி சொல்லணும்? அதான் சொல்லி பாட்டிய. ஏ பாட்டிய, கோவப்படாதீங்க. நீங்க உங்க புருஷனை கொண்டு போட்டியன்னா நீங்க கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டியே, இல்ல மருந்து வச்சு கொண்டு போட்டியே, அப்படி நான் சொல்ல வரல. உங்க வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லாம தானே இருந்து போனாரு. ஆமா, உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு. கொழுப்பு சத்து உப்பு சத்து என்னெல்லாமோ கூடி போயிட்டுன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரு. அதுக்கு தான் நான் பாரதி பாட்டி காரணம்னு சொன்னேன். என்னத்த சொல்ல வர கீரா? ஆமா பொண்ணுதாய் பாட்டியோ, நம்ம பாரதி பாட்டி கை பக்குவத்தை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. சமைச்சா 10 வீடுக்கு வாசம் வரும், குழம்பு வாசம். ஆமா ஆமா, அந்த கை மணத்துல கை பக்குவத்துக்கு தினமும் தாத்தாவுக்கு நல்ல வகை வகையா ருசி ருசியா செஞ்சு எடுத்து போட்டாவோ சாப்பாடு. அவரும் நல்லா நம்ம பொண்ணாடி நல்லா சமைச்சு தந்திருக்காளான்னு சொல்லிட்டு நல்லா வயிறு முட்டை வயிறு நிறைய தின்னு தின்னு நல்லா கொழுப்பு சத்து உப்பு சத்து எல்லாம் கூடி போச்சு. அதைத்தான் ஆஸ்பத்திரியில டாக்டர் சொல்லியிருக்காரு. அந்த ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரு. அதைத்தான் சொன்னேன். இப்ப சொல்லுங்க பொண்ணு தாய் பாட்டியா, தாத்தா செத்ததுக்கு பாரதி பாட்டி தானே காரணம்? இங்க பாருக்கீதா, எனக்கு இப்ப பயங்கரமா கோவம் வருது. கோவத்துல பெரிய செங்கெல்லாம் எடுத்து உன் மண்டையில போட்டாலும் போட்டு விட மாத்துக்க. பேசாம வாயை முடிக்கிட்டு நில்லு. உண்மையை சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் தாம வருது. என்ன செய்ய, நம்ம வெள்ளந்தியான மனசு, ஸ்ட்ரைட்டு பார்வேர்டு வேற நம்ம. அதனால மனசுல ஒரு விஷயமும் கிடக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் வெளியே சொல்லிவிடுதான். வெளியே சொல்லிவிட்டு நம்ம தான் கெட்ட பேர் வாங்கிட்டு கிடக்கும். இங்க பாரு பார்வதி, நீ எதுவும் மனசுல வச்சுக்கிடாத. அந்த கீரை ஏதோ கிறுக்குத்தனமா உளறிட்டு கிடக்கா. நான் எதுவும் மனசுல வச்சுக்கிடல பொண்ணு தாயி. அந்த மனுஷனுக்கு நல்ல நாக்கு குருசியா சோற பொங்கி போட்டது தப்பா? அதான் ஒண்ணு இல்ல, நீ எதுவும் மனசுல நினைக்காதன்னு சொல்லுதம்ல. அந்த கிறுக்குத்தனமா உளறிட்டு கிடக்கா. சரி பொண்ணு தாயி, இவ்வளவு நேரமா கீதாக்கா பேசின பேச்சுக்கு பொண்ணு தாயி பட்டி 2 அறைய விடுவோம்னு நினைச்சேன். ஆனா அமைதியா இருந்துட்டாவல. சரி சுதாக்கா,
நீங்க நம்ம வசந்தி மாப்பிள்ளை 2 நாள் கழிச்சுல வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா மேனகா, நானும் 2 நாள் கழிச்சு அந்த மனுஷனை வர சொல்லலாம்னு இருந்தேன். சரி இன்னைக்கு நாங்க வந்திருக்கேன், நார்வல் பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணாரு. நாங்க வீட்டுக்கு வரேன்னு வேற சொன்னாரா. சரி அப்ப எங்க வீட்டுக்காரரும் வீட்டுல தான் இருந்தாரு. சரி நேரம் வாங்கன்னு சொல்லிவிட்டேன். அதான் இப்ப எங்க வீட்டுக்காரர் போய் கூப்பிட போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. வண்டி சத்தம் கேட்க வந்துட்டாங்க போலயே. வண்டி வர சத்தம் கேட்கணும்னா நம்ம சுதா சொன்னாமா. அதுக்குள்ள பாரதி பாட்டி எப்படி அடிச்சு புரண்டு போறாம பேரனை பாக்கிறதுக்கு. ஏக்கா வசந்தி மாப்பிள்ள வந்துட்டாரா? வண்டி சத்தம் கேட்கணும்னு சுதா சொன்னா. அதான் நாங்க பாத்துக்கிட்டு நிக்கோம். வசந்திய பாத்தியலக்கா, பிள்ளை என்ன சந்தோஷமா இருக்கானே. ஆமா மாப்பிள்ள நல்லபடியா மனசு திரும்பி வராருல, அப்போ பாக்கிறதுக்கு சந்தோஷமா தானே இருக்கும். இந்த மீனகாவும் சுதாவும் பரவாயில்ல பத்தியலக்கா. 2 பேரும் சேர்ந்துதானே இத்தனை வருஷமா நம்ம சுதாவை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருக்காவோ. ஆமா கமலா, 2 பேரும் நல்ல வேலை தான் பாத்துருக்காவோ. மாப்பிள்ளை வருவாருன்னு பார்த்தா நம்ம குமாரனோட ராசபந்தம்ல வந்து நிக்காவோ. அட ஆமா, வசந்தி இவ்வளவு நேரமா நல்ல சந்தோஷமா முக சிரிப்போட இருந்தா இப்ப முகமே களையளந்து போச்சே. ஏ சுதா, வசந்தி மாப்பிள்ளை வருவாருன்னு சொன்னா வா மாப்பிள்ளை வந்து நிக்காரு. ஏக்கா இப்ப வந்துருவாருக்கா. அது வண்டி சத்தம் கேட்ட உடனே மாப்பிள்ளை தான் வந்துட்டாரு போலுக்குன்னு சந்தோஷத்துல பிள்ளை நின்னா. இப்ப மாப்பிள்ளையே ஆளை காணல பத்தியா, அதான் முகம் அப்படியே கவலையோட இருக்கா போலுக்க. ஏங்க என்னங்க ஆச்சு, அவர் எங்க? சுதா என்ன நிக்காருல? இது எங்க நிக்காரு? ராசபந்தம் நீங்க எங்க நிக்கீங்க? அட ஆமா, அவனே எங்க? இங்க வா. உலகே மாயம் வாழ்வே மாயம். ஏன் சுதா, மாப்பிள்ளை தம்பி வருவாரு, நம்ம எல்லாரும் பார்க்கலாம்னு நாங்க எல்லாரும் எப்படி காத்து கிடக்கோம். அந்த குப்பால பட்டவன தூர போ சொல்லு. ஆமா சுதா, கமலக சொன்ன மாதிரி மாப்பிள்ளைக்கு தம்பியை வர சொல்லண்டா, மாப்பிள்ளைய வர சொல்லு. யாத்தாடி நீ இங்க நிக்கேன்னு தெரியாமல உன்கிட்ட வந்து நின்னு சொல்லிட்டு ஏமா மாப்பிள்ளைக்கு தம்பியா நான் சொல்லல, மாப்பிள்ளைய தம்பியா நினைச்சு மாப்பிள்ளை தம்பின்னு சொன்னம்மா. சும்மா எல்லாம் ஒரு ஜாலிக்கு தாங்க, பேசாம அமைதியா நில்லுங்க. நான் உங்களை எதுவும் குறை சொல்லல. ஏதோ ஏதோ ஒண்ணு சொல்லுதப்போ. ஏன் சுதா, வசந்தி மாப்பிள்ளைய வர சொல்லு. ஏமாக்கா பேரனை கூட்டிட்டு வரலையோ? பாரதி பாட்டியோ? அது அது வந்து ஏய் ஒழுங்கா நில்லுல, எதுக்கு இப்படி ஆட்டம் போட்டுட்டு நிக்க? எந்த நிலைமையில வந்திருக்காரு இவரெல்லாம். இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? இவங்களாம் ஒரு காலமும் திருந்த மாட்டான் போலுக்க. இது என்னதாச்சு, இவன் எங்க இந்த நிலைமையில வந்திருக்கான்? சுதா, என்ன நடந்துச்சுன்னா எம்மாட்டி சுதா, அத நான் சொல்லுதேன். என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போட்டாளன்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு தெருவில் நடந்து போயிட்டு இருந்தோம்த்துக்க. அப்போ இனிமேல் கண்டிப்பா என் பொண்டாட்டி பேச்ச கேட்டேதான் ஆகணும். அன்னைக்கு அவ பேச்ச கேட்டு என் தங்கச்சி வீட்டை விட்டுற வெளியே துரத்தி இருந்தோம்னா இன்னைக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை வந்திருக்காது. என்ன சேர்ல கைத்த வச்சு கெட்டி வச்சிருந்திருக்க மாட்டா. என்ன செய்ய, என்ன மாதிரி சொன்னா தெரியாத ஜென்மங்களுக்கெல்லாம் பட்டாதானே புரியும். உலகே மாயம் வாழ்வே மாயம். யார் இருந்தாலும் இப்படி ரோட்ல படுத்து கிடக்காரு? ஒருவேளை வெயிலுக்கு மயங்கி விழுந்து கிடக்காரா? தம்பி தம்பி என்னாச்சுப்பா? உலகே மாயம் வாழ்வே மாயம். தம்பி என்னாச்சுப்பா? இங்க விழுந்து கிடக்கா, ஒருவேளை மயங்கி விழுந்துட்டியோ? யாரு தம்பி? யாரு யாருக்கு தம்பி? மயங்கி விழுந்தவன் பேச மாதிரி தெரியலையா? தம்பி எந்திரிப்பா, ஒருவேளை பசி மயக்கத்துல விழுந்துட்டியோ? பசியா? என்னன்னு தெரியலையா, யாருன்னு தெரியலையா, ஊருக்கு புதுசாலாம் இருக்கு. என்ன செய்ய, இந்த நேரமா பார்த்து ரோட்ல ஒரு மனுஷாலையும் ஆளை காணலையா, உதவிக்கணும் யாரையும் கூப்பிடவும் முடியலையா. ஏன் நம்ம குமாரு, குமாரு தம்பி குமார் நில்லுப்பா. ராசப்பண்ணே நீங்களா? ஆமா தம்பி நானே தான். என்னே நான் ஒரு ஆளை பார்க்க போறேன்னா. தம்பி நீ சொல்லுது சரிதான், அங்க ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்காரு பத்துக்க. என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் வந்து பாரா. என்னால தூக்கவும் கழியில பத்துக்க ஒத்தையில. சரினே வாரு. இங்க பாரு குமார், இந்த ஆளுதான் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கும் பத்துக்க. அப்பதே மயங்கி விழுந்து கிடக்காரு. நானும் என்ன ஏதுன்னு விசாரிச்சாலும் அவரு சரியா பதில சொல்ல மாட்டேக்காரு பத்துக்க. பாவம், யாரு எவருன்னு தெரியாட்டாலும் ஒத்தையில விட்டுட்டு போக முடியல பத்தியா. இவனா குமாரு? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னத்த சொல்ல குமாரு, சொல்லு குமாரு, இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன என்னத்த சொல்லனே, நான் ஒருத்தங்களை தேடி போறேன்னு சொன்னோம்ல, அது இவர் தான். என்ன குமார் சொல்லுதா? ஆமனே, இவர் தேடிதான் வந்தேன். இவர் யாரு தெரியுமா? நம்ம பாரதி பாட்டியோட பேச்சு இருக்கல்ல வசந்தி, அவங்களோட புருஷன். என்ன குமார் சொல்லுதா? வசந்தியோட மாப்பிள்ளையா? ஐயோ, இந்த தம்பி ஏதோ உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்து கிடக்கான்னு நினைக்க குமாரு. வா நம்ம இவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்ன இவன் ஒன்னும் உடம்பு சரியில்லாமலாம் மயங்கி கிடக்கல, நல்லா குடிச்சு விட்டு போதையில கிடக்கான். அடப்பாவி, நல்லா குடிச்சு விட்டா கிடக்கான். அதான பார்த்தேன். மயங்கி கிடந்த உடனே வாய திறக்காம பேசாமல கிடப்பாவோ. இவன் பாட்டுக்கு ஏதோ பாட்டு பாடிட்டு கிடக்கானேன்னு அப்பமே நினைச்சேன்.
படுபாவி பய இவள ஒரு காலமும் திருந்த மாட்டான் போலுக்க. ச்சே, அவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்ல போறேன். என்னை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனே. இவனை தூக்கி வண்டியில வச்சு அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோம். ஏ குமார், இந்த நிலைமையில இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? வேற என்னன்னே செய்ய, அவன் தலையெழுத்து, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இவனை நான் கூட்டிட்டு வரேன்னு அங்க வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கேன். வானே கூட்டிட்டு போவோம். சரி குமார், என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். இவனுக்கெல்லாம் எனத்துக்கு கல்யாணம்? திமுரு பிடிச்சவன். சை, உலகே மாயம். ஆமா ஆமா, நீ பண்ணுத கூத்துக்கு மாயமாவதான் போற. வாய மூடிட்டு பேசாம பாபத்துக்க. மனுஷனா இவன்லாம். சுதா, இதான் நடந்துச்சு. இப்பவும் ஸ்டடியா நிக்கானு பாறான். மேனகா பாத்தீங்களா? வருத்தப்படாத மக்கா, இப்ப பேராண்டி வந்துருவாரு. ஆச்சி, உங்க பேராண்டியே அவர்தான். யாரு மக்கா சொல்லுதா? இன்னும் வரல இல்ல. பேரே வந்துருவான். என்ன கவலைப்படாத. ஆச்சி, வந்துருவாரு இல்ல, வந்துட்டாரு. அண்ணா நிக்கறல குடிச்சு விட்டு. அவர்தான் உங்க பேரே. சின்னதே, அந்த குடிகார பையன் வசந்தியோட மாப்பிள்ளையா? அட படுபாவி. ஏக்கா இதை நம்ம கனவுல கூட நினைக்கலையாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நானும் இப்படி நினைச்சு கூட பார்க்கலையா. குடியார பையல, நீ எல்லாம் என் பேத்தியோட மாப்பிள்ளை. சுதா, என்ன மக்கா என் பேத்தி என்னென்னலாமோ சொல்லுதா? பாரதி பாட்டி, அது வந்து நான் வாழ மாட்டேன். இவன் கூட நான் வாழவே மாட்டேன். ஏக்கா, நீங்க எல்லாரும் சொன்னீங்கல்ல, இவர் திருந்திருவாருன்னு. இவர் திருந்தவே மாட்டாரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. மக்கா, அழாத மக்கா. அச்சி, நான் இவர் கூட வாழவே மாட்டேன். திமிரு பிடிச்சவன, நீ எல்லாம் ஒரு நாள் திருந்த மாட்டியல. எக்கோ அக்காமா அக்கா, அன்னைக்கு நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி எங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணினேல்ல. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. ச்சே, திமிரு பிடிச்சவன. வசந்தி சொன்ன மாதிரி நீ ஒரு காலமும் திருந்த மாட்ட போலுக்க. அப்ப திருந்திருவேன்னு எங்ககிட்ட சொல்லி நடிச்சிருக்கா, அப்படிதானே? எக்கா எக்கா அக்கா சொக்கன்னா வாயிலே மிதிச்சிருவோம் பாத்துக்க. அழாதக்கா, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். சரியாவாது மலர், என் பிரச்சனை எதுவுமே சரியாவாது. நான் பிறந்ததே வேஸ்ட். நான் இத்தனை காலமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் பிறந்ததுல இருந்து வளர்ந்ததுல இருந்து ஹாஸ்டல்லே இருந்து எந்த சொந்த பந்தமும் இல்லாம தனியா கஷ்டப்பட்டு வளர்ந்தேன். சரி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் இந்த மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்துல நல்லா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் போக போக குடிக்க அடிமையாகி மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. என் பேச்சு எதுவுமே கேட்கறது இல்ல. மனசு வெறுத்து போய் இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லைன்னுதான் தற்கொலை பண்ணிக்கிடலாம் அப்படி போனேன். ஆனா அந்த நேரமா பார்த்து சுதாக்காவும் மேனகாவும் என்னை காப்பாத்திட்டாவோ. அன்னைக்கு இவங்க என்னை காப்பாத்தாம விட்டுருந்தாங்கன்னா நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். மக்கா, அப்படியெல்லாம் சொல்லாத மக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு எங்க கையில கிடைச்சிருக்கேன்னு நான் என்ன சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத. ஆமாக்கா, இப்படியெல்லாம் பேசாத. அவன் எல்லா பிரச்சனையும் சரியாயிருன்னு சொன்னோம்ல. இல்ல மலரு, சரியாவாது, சரியாவே ஆவாது. என் படுபாவி, என் மவளை இப்படி ஆள வச்சுக்கிட்டு நிக்கிய. நீ எல்லாம் ஒரு மனுஷனால? என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி என் பிள்ளை வாழ்க்கையவே கெடுத்து விட்டியல. நீ எல்லாம் ஒரு மனுஷனால? ஓ அப்பா, நீங்க எனக்கு மாமியாரா? வாய மூடல. மாமியாரா? மாமியாரு நல்ல மனுஷனா இருந்து என் மவளை காப்பாத்தது கொடுக்க துப்பு இல்ல. மாமியாரே, மருமவனை மதிக்கணும். ஆமா, இந்த மருமவனா மதிக்கணுமாம்ல. தூக்கி போட்டு மிதிக்கதான் செய்யணும். அன்பரசு, வாய மூடிட்டு பேசாம நில்லு. பேர பாரு, அன்பு அரசுன்னுகிட்டு. இவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. ஆச்சி, இனிமேல் யாரு என்ன சொன்னாலும் நான் அந்த மனுஷன் கூட வாழவே மாட்டேன். இவர்கிட்ட நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இந்த உலகத்துல எனக்கு வாழவே பிடிக்கல ஆச்சி. என் மக்கா இப்படி பேசுத. என் தங்கம், உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல மக்கா. உன்னை அப்படியே விட்டுருவோமா? என் செல்ல பிள்ளைல அழாத மக்கா. உங்களுக்காக தான் இந்த ஆச்சி உயிரையே கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லாத மக்கா. நாங்க எல்லாரும் இருக்கோம் உனக்காக. ஏத்தாடி, இந்த குடிகார பையலுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு நான் ஆரத்தி தட்டையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணுமா பாரதி பாட்டியோன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாவம் வசந்தி அழகு பார்த்தா எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. என் நல்ல பிள்ளை இப்படி எல்லாம் கஷ்டப்படுது பாரு. எனக்கு பார்க்கறதுக்கு மனசெல்லாம் சங்கடமா இருக்கு பொண்ணு தாயி. ஆமா பரிமளம், எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பத்துக்க. யார் என்ன சொன்னாலும் நான் அந்த மனுஷன் கூட போய் வாழவே மாட்டேன். ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனால? கட்டுன பொண்டாட்டியை இப்படி கதற வைக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்மாடி, அழாத மாணி. அம்மா, எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையே போச்சு. இந்த மனுஷன் திரும்பி வருவாருன்னு நானும் எவ்வளவோ கனவு கட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா திருந்தவே மாட்டாரு. என்னனே நாம நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது வேற எல்லாமே இருக்கு. அம்மா, என்ன பண்ண மேனகா? நானும் இவன் நல்லபடியா திருந்து எடுத்து வருவான், நம்ம வசந்தி கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இவன் திருந்தின மாதிரியே தெரியலையே. அதனாலதாங்க நான் அன்னைக்கே சொன்னேன், இவனை
போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம்னு நீங்க கேட்டீங்களா? எப்படி சுதா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க? சரி திருந்திருவேன்னு அன்னைக்கு நம்ம தலையில தான் சத்தியம் பண்ணானே, சரியப்பா சரியாயிருவான்னு நினைச்சு ஒரு நம்பிக்கையில தான் விட்டோம். ஆனா யாரு என்ன சத்தியம் பண்ணாலும் இனிமேல் நம்பவே கூடாதுனே. வசந்தி அழத பார்த்து எனக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குனே. இனிமேல் இவர் கூட போய் வாழ மாட்டேன்லானே சொல்லிட்டு இருக்கா. எல்லாருக்கும் மனசுக்கு சங்கடம் தானே. அதெல்லாம் சரி பண்ணிடலாமா மேனகா, நீ கொஞ்சம் பேசாம இரு. இங்க பாருமா வசந்தி, எத்தனை நாள் தான் இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருப்பா? அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு வருவான், நீ பாட்டு கவலைப்பட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருப்பியா? என்னமோ இனிமேல் நான் வாழவே மாட்டேன், இந்த உலகத்திலே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன எங்க வீட்டுக்காரர் இப்படி பேசிடக்காரு? அதானே. இங்க பாருமா, பிரச்சனைக்கு பயந்து ஓடுனா அந்த பிரச்சனை நம்மள துரத்த தான் செய்யும். ஓடாத, பிரச்சனைக்கு பயந்து ஓடாத, நில்லு, எதிர்த்து நில்லு. துரத்தது எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அது யமனாவே இருந்தாலும் பரவாயில்ல, பயப்படவே கூடாதுமா, எதிர்த்து நில்லு. சொல்லத கேளு வசந்தி, கண்ணீரை தொட முதல்ல. நீ என்ன தப்பு பண்ணுனா இப்படி கண்ணீரை விட்டு கதறதுக்கு? அவன் குடிக்கான்னு சொல்லிக்கிட்டு தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஒரு நாள் அவனை எதிர்த்து நில்லு. அண்ணனா இருந்து நான் சொல்லுதம்மா, போமா அவனை எதிர்த்து நில்லு, அப்புறம் எல்லாம் சரியாயிருவான். சும்மா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையை கெடுப்பானா சும்மா? யாத்தாடி எங்க ராச பண்ணதுக்கு பேச்ச பாரு. அந்த அண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை கரெக்ட். உலகே மாயம். என் கையி, என் கையி. அப்படி போடு. எம்மா எம்மா யாரி மிதிக்கல, யாராவது எனக்கு காப்பாத்துங்க. வசந்தி வசந்தி இதை விட்டுரு, அடிக்காத மிதிக்காத. அடிக்க கூடாது, மிதிக்க கூடாதா? இல்ல இல்ல, இனி குடிக்கவே மாட்டேன், இனி குடிக்கவே மாட்டேன். என் பொண்டாட்டி பாம்போல இருந்தா எல்லாருமா சேர்ந்து பத்திரகாளியா மாத்திட்டு அவள. இத்தனை நாளா எனக்கு சொந்த பந்தம் யாரு இல்லன்னு நான் உனக்கு பயந்து போய் நான் இருந்தேன். இப்ப பாத்தியா எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு? ஐயா என்ன இப்படி அடிச்சு மிதிச்சு துவைக்கால. எதடி தென்றலா இருந்த நம்ம வசந்தி இப்ப புயலா மாறிட்டாளா? பின்ன இப்படி மாறினாதான் இவனுக்கு எல்லாம் சரி. குடிக்க மாட்டேன் வசந்தி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன். இனி ஒண்ணு நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். திமிரு பிடிச்சவனே, இவ்வளவு நாளா உனக்கு பயந்து இருந்ததுனால உனக்கு திமிருட்டு போய் கிடந்து. இனிமேல் நான் பயப்படவே மாட்டேன்ல. இந்த அடி மிதியும் அன்னைக்கே நான் உனக்கு கொடுத்திருந்தேன்னா இந்நேரம் என் நிலைமை இந்த நிலைமைக்கு ஆயிருக்காது. அடிக்காத 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 வசந்தி, இனிமே குடிக்கவே மாட்டேன்.